குழந்தை பிறக்குது, அது ஏதோ ஒரு கண்ணு தெரியாமல் பிறந்துடலாம், இல்லை உடம்பு ஏதோ கோளாறு, இதுக்கு குழந்தை செய்த காரணம் தான் இல்லையே. அவங்க அப்பா அம்மா பெற்றது தானே காரணம். அப்போ அந்த கர்மாவை யார் பண்ணது? அவங்க அப்பா அம்மா தானே பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மா அதை எதிர்பார்க்கலையே. இன்னைக்கு நானும் நீங்கள் கஷ்டப்படுறோம், எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது, உங்களுக்கு வருத்தமாக இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இல்லை வாழ்க்கையில் அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? உங்கள் அப்பா அம்மா தான் காரணம். அப்போ அவங்க சந்தோஷமாக இல்லை, அதுக்கு யார் காரணம்? அவங்க அப்பா அம்மா தான் காரணம். ஏன் பெற்றாங்க? பெற்றுக்காமல் இருந்தால் நம்ம பிறக்காமல் இருந்தோம், நம்ம பிறக்காமல் இருந்தோம்னா நம்ம கஷ்டம் நஷ்டம் எதுவுமே கிடையாதுல்ல. இப்படி சொல்லிக்கலாமா நம்ம அப்பா அம்மாவை? இது எப்படி தான் இருக்குது? நாளைக்கு எக்ஸாம், உங்களுக்கு 12th எக்ஸாம் நாளைக்கு. இப்போ நீங்கள் தீவிரமாக நைட்டு படிச்சுட்டு இருக்கீங்க, டொப்புன்னு கரண்ட் போயிடுச்சு. நீங்களும் கொஞ்சம் காத்திருக்கீங்க, கரண்ட் வரல, கரண்ட் வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஐயோ கரண்ட் போச்சே, நான் ஃபெயில் ஆக போகிறேனே அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களா? உங்களுக்கு காரணமும் கிடச்சிச்சு. ஏன்னா நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் என்ன? கரண்ட் போச்சு. கரண்ட் போச்சுன்னா யார் காரணம்? கவர்மெண்ட் தான் காரணம். கவர்மெண்ட் கரண்ட் கொடுத்துருந்தேன்னா நான் அன்னைக்கே ஒழுங்காக படித்து நான் கலெக்ட் ஆகிருப்பேன். இப்போ ஒரு காரணமும் கிடச்சி போச்சு. இப்படி சொல்லாமா? இதுதான் பெற்றவங்க மேலே சொல்கிற காரணமாயிடும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நல்லா இல்லைன்னா இது என் பெற்றவங்க அப்பா அம்மா பண்ண பிரச்சனை, அவங்க பண்ண கர்மா தான் நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன். அது அப்படி கிடையாது. நீங்கள் உண்மையாகவே படிப்பு மேலே ஆர்வம் உள்ளவராக இருந்தால், படிக்கிறவராக இருந்தால், அட்லீஸ்ட் பாஸ் ஆகணுன்ற எண்ணம் இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பீங்க? ஃபோனோட டார்ச் லைட்டை ஆன் பண்ணியிருப்பீங்க. ஃபோன் வச்சுக்கிற வசதி கூட இல்லை. படிக்கிறவர் இருந்தால் மெழுகுவர்த்தி விளக்குல வச்சு படிப்பீங்களே.